இறங்கிறீங்களா நான் போய் ஊட்ட நடிச்சு வருவா எங்க நடந்து வருவீங்க அப்புறம் உங்களுக்கு இறங்கி போதும் அப்படி இப்படின்னு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் வண்டியை எவ்வளோ பார்க்கிங். அப்பப்பா காருங்களை பாருங்கள். என்னம்மா இது சென்னையில் இருக்க மொத்த காருங்களும் இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. நம்ம போக வேண்டியது அங்கே போகணும். பாருங்கள் பட்டம்லாம் பறக்குதா. இந்த பார்ப்பா அந்த வீடு எப்படி சூப்பராக இருக்கு. டைனி வீடு. அங்கே ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரில கட்டி வச்சுட்டாங்களா நிப்பாட்டி வச்சுட்டாங்களா தெரில. பார்க்கிங்லேருந்து பாருங்க வெளியில் வர்றதுக்கே எவ்வளோ நேரம். இந்த பாருங்க அங்கே போகணுப்பா. பட்டங்கள்லாம் பறக்குதா. பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியா என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. இவ்வளோ ஒரு கிரவுண்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது. அவ்வளோ கும்பல் அவங்க போலீஸு எல்லாமே வந்து கைட் பண்ணுறாங்க எங்கே பார்க்கிங் இருக்குது என்னன்னு. எல்லோரும் நிறையா ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சிறுத்தைலாம் இருக்குதுப்பா. சிறுத்தை ஆக்டோபஸு. ஓய் பக்கத்தில் போய் பார்ப்போம். சொராமீன்லாம் இருக்குது. ஐயோ திமிங்கலம் எல்லாம் இருக்குது. பார்க்கலாம் போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குதா. நானும் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏதோ வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். வந்தோம். நல்லா தான் இருக்குது. வாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுவோம் வாங்க. வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு வீடியோ சூப்பராக பலூன் ஃபெஸ்டிவல்னே வருது. கைட் ஃபெஸ்டிவல் வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் 5வது வருஷம் கைட் ஃபெஸ்டிவலு. இங்கே பாருங்கள் ஆக்டோபஸ்லேருந்து காளமாடு, மிக்கி மவுஸு, சிறுத்தை, என்னென்னமா இருக்குது. ஐயோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பக்கத்தில் எவ்வளோ கும்பல் பாருங்கள். கார் பார்க்கிங்லாம் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிப்பாட்டின இடத்துல. ஐயோ ஏகப்பட்ட காரு. சென்னையே இங்கே தான் இருக்குது போங்க. 5th தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவலோட கிரவுண்ட் பிளான் இது. பாருங்கள் அப்படியே போட்டிருக்கீங்க என்னென்ன கைட்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லி. இங்கே இருக்குது கடற்கரையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம். 5வது தமிழ்நாடு கைட் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷ்னல். இது என்ட்ரன்ஸ். உள்ள பழமா வாங்க. உள்ள நுழைஞ்சோன்னே என்னென்னமோ இருக்கேன். ஓகே இது மாதிரி ஒரு ஃபில் அண்ட் வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபில் பண்ணி நம்ம அந்த பாக்ஸில் போட்டோம்னா நமக்கு ஏதாவது கிஃப்ட் கிடைக்குன்னு சொன்னிக்கிறேன். ஓகே அந்த காலை தான் பயங்கரமாக முட்டுது போய் எல்லாத்தையும். சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. காலை தான் பரவாயில்ல. அந்த ஆமாம் நிறையா இருக்குதுப்பா. டர்ட்டில்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. பக்கத்தில் போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஒரிஜினல் ரெட் புல்லோட அந்த கார் ரேஸோட வண்டி செம்மையாக இருக்குல்ல. ஒரிஜினல் வண்டிப்பா. அந்த இது அஜித் R1 அப்படியா? அஜித்தோட இது. அஜித்தோட தான். ஆமா. அந்த ஒரு
பச்சை கலர் சுறா மீனோட பல்ல பாருங்க. ஐயோ தெரிய மாட்டேங்குது, மறைஞ்சிருச்சு. இப்ப தெரியுதா சுறா மீன் பல்லு? இங்க பாருங்க. ஆஹா, தலைகிலா பறக்குதா மீன்? மீன் தலைகிலா இருக்கு, தலைகிலா இருக்கு மீன். நீங்க அப்படிதானே இருக்கும். அப்படியா? கீழே அந்த தாடை அப்படி இருக்கு. இது ஏதோ புது பட்டம்பளுக்கு ரெடி பண்ணுறாங்களா? ஆமாம், இப்போ தான் ஃபிட் பண்ணுறாங்க. புது பட்டம் ஃபிட் பண்ணுறாங்க இப்போ தான். சரி, பறக்க விடும்போது காமிக்கிறேன். இந்த பலூன்லேயே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, தலைக்கு மேலே இவ்வளோ பெரிய திமிங்கல சகப்பு கலரில், பின்னாடி ஒரு ஆக்டோபஸ். ஆக்டோபஸா திமி? இது என்ன கிரிக்க? அது என்னப்பா அது வித்தியாசமாக இருக்கு? எது என்னப்பா அது? செரி பழமா? ஆமாம், சரி. சரியில்ல, இது என்ன? ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி. பொய்க்கால் குதிரை, பொய்க்கால் குதிரை பின்னாடி போய் காமிக்கிறேன், முன்னாடி பார்க்கலாம். அப்புறம் ஒரு பூனை இருக்குது. இது ஒரு பெரிய திமிங்கலம். அந்த ரிங்கு, இந்த ரிங்கை போய் பார்க்கலாம். அது ஏறவே மாட்டேங்குது, ரிங்கு இறங்கி இறங்கி போயிடுது. நாங்களும் அந்த மீன் பட்டத்தை விட்றோம். மாப்பிள்ள எப்படி மாடு பறக்குது. அதான் செம்ம மாடு தான் இருக்கிறதுல ஹைலைட்டு. அப்படியே மாடு தாவி தாவி ஓடுற மாதிரி, தாவற மாதிரியே இருக்குல்ல. மாடு தான் பயங்கரம். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். தலைக்கு மேலாம் செம்மையாக பறக்குது பாருங்க, பச்சை கலரு. சூப்பர்ல. என்ன சவுண்டு பாரு அந்த ரெண்டும். கடைசியாக நம்ம பீச் பக்கத்தில் வந்தாச்சு. ஹார்ட் படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நாயா? ஆமாம், பப்பி. பொய்க்கால் குதிரை சூப்பராக இருக்கு. ஆனால் இதுதான் நல்லா இருக்கும். எத்தனை கயிறு அதுக்கு, எத்தனை பேர் பிடிச்சிட்டு நிற்கிறாங்களே. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ஏறுனுச்சுன்னா அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரவுண்டாக அழகாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த 1 2 3. ஆஹா, ஒரு வழியாக விரிச்சாச்சு. ரொம்ப பெருசு, காற்றும் கம்மி.
ப்ரோ ப்ரோ அது காற்று இந்த பக்கம் அடிக்குது பார்த்தீங்களா? அப்போ அப்படியே லைட்டாக திருப்பி இந்த சைடு கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போங்க. ஆமாம். விண்டு டைரக்ஷன் மாற்றினால இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம சொன்னோம், அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அழகாக திருப்பிட்டு போயிட்டு இப்படி விட போகிறாங்க. போதும் போதும். இப்போ எப்படி ஏறுது? அதான் சொன்னேன். அவ்வளோதான் அவ்வளோதான். சூப்பர் 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 சூப்பர். விடுங்க அப்படியே. அவ்வளோதான். அப்படியே சூப்பர், வெரி குட். மேலே மேலே கயிறு எடுத்துங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். செம 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 சூப்பர். அதுதான் விண்டு டைரக்ஷன் இந்த பக்கம் கரெக்டு. சூப்பர். எல்லாத்தோட அழகான பட்டம் இதுதான். இங்கே இருக்கிறதுல கஷ்டமும் கூட அதை ஏற்றுறது. சூப்பராக ஏற்றிட்டாங்க பாருங்க. இந்த பலூன்களில் நீங்கள் பார்த்ததில் எது அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபெஸ்டிவல் வந்து முடிகிற தருவாயில் இருக்கிறோம். 6 மணிக்கு எல்லா பட்டத்தையும் இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லைட்ஸ்லாம் போட்டு அந்த பட்டத்தில் சூப்பராக மின்னுமா, அதையும் பார்த்துட்டு போகலாம். இருந்து இன்னொரு கொஞ்ச நேரம் எல்லாம் கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் அழகாக என்ன பண்ணுவாங்களா, லைட்லாம் செட் பண்ணுவாங்களா. எல்லாத்தையும் இதெல்லாம் இறக்கிட்டாங்க. அவ்வளோதான். வாங்க நம்ம அஸ்கியை போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். ஒவ்வொரு உருவத்தையும் தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அஸ்கி. அஸ்கி மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா பொம்மையும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல்ன்றனால வியட்நாமில் இருந்து தாய்லாண்டில் இருந்துலாம் வந்திருக்குறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்களா, இங்கே பொய்க்கால் குதிரை, இது வந்து தமிழ்நாட்டோட தானே இருக்கணும். பொய்க்கால் குதிரை அப்படியே குதிரை தலையெல்லாம் அந்த மனுஷன் கையெல்லாம் அப்படியே குதிரையை ஓட்டுற மாதிரியே ஆக்ஷன்லாம் இருக்குவார். அப்படியே சூப்பராக இருக்குப்பா. வாங்க அப்படியே பின்னாடி போவோம். இது என்ன பறவை? ஆங்கிரி பேர்டா? ஆங்கிரி பேர்டு மாதிரி தெரியலையே. கோழி குஞ்சா? என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நேரம் ஆவாக கும்பல் அதிகமாகிடுச்சு. செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்கள், வெயிலில் எதிர் வெயிலில் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ க்ளீனாக தெரியுது. ஆனால் எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க. அஸ்கி இறக்கிட்டாங்க சுத்தமாக. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ இந்த லேசர் லைட் பலூனுக்காக, லேசர் லைட் கைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் இருந்து பார்த்துட்டு போவோம். வெயிட் பண்ணுங்கள். கடையில் தண்ணி வாங்கி வந்து எல்இடி லைட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப தூரத்தில் இருக்கா, ஜூம் பண்ணனால இப்படி தான் வருது. இங்கே பாருங்கள், நாகக்கண்ணிலாம் இருக்குது. நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். இதெல்லாம் இதில் ஜூம் பண்ண முடியாது, ஃபோனில் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இல்லை பக்கத்தில் போகிறோம். இன்னும் மேலே பறக்கும் போது எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம்.
அவ்வளோ தூரம் இருக்குது. நல்ல இருட்ட போகுது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ லேசர் லைட் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஏற்றிருக்காங்க. இங்கே பாருங்க, அப்படியே சூப்பராக செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோ அது அங்கே இருக்கு இல்லையா, தரையில் காமிச்சினேன், எவ்வளோ பெருசுமா அது. அந்த லாஸ்ட்ல இருக்க அந்த வால் இருக்குல்ல, சின்ன ஒரு பீஸ் வந்து நம்ம ஹைட் இருக்கு. ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் இவ்வளோ டிராஃபிக்ல. கும்பல்ல காணாம போயிட்டாங்கன்னு பார்த்தா இங்க இருக்காங்க. பிள்ளைங்க டான்ஸ் எல்லாம் பார்த்தியா? எவ்வளவு பெரிய வால் பாருங்க. ஃபுல்லா லைட்ஸ் இருக்கு. ஓகே, ஏறிடும். ஆஹா, ஏத்திட்டாங்க. இறங்கிருச்சு. சிரமம் தான். ஸோ அப்படி நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. வீட்டுக்கு போகலாமா? இவங்களை எங்கே போய் தேடுறது? எவ்வளோ கும்பல்ப்பா, இன்னும் எவ்வளோ கும்பல் இருக்குது. ஐயோ.